ஸ்ரீதரன் விடயம் மூவர் கொண்ட குழு நியமனம் தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம். யாழில் எமது தலைமுறை கட்சி அறிமுகம் 25 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் தலைவர் கருணாநிதி தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி வழங்கல் நிகழ்வும். திட்டமிட்ட தமிழின அழிப்பை தொடரும் அனுர கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்க குற்றச்சாட்டு. வடக்கின் விவசாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவு பதாகையை அறுத்தறிந்த போலீசார் அதிருப்தி வெளியிட்ட மக்கள். மற்றும் ஒரு பாரிய ஊழல் மஹிந்தவை அடுத்து வலையில் கோட்டாபய சிக்கப்போகும் பெரும் புள்ளி. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி ரத்து வெளியான வர்த்தமானி. வாகனங்களின் புதிய விலைகள் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. சிட்னியில் எழுந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கே மக்கள் வாக்களித்து பதவியில் அமர்த்தும் நிலைக்கு தள்ளியுள்ளனர். அருட்தந்தை மா சக்திவேல். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக அவரது இணக்கப்பாட்டுடன் மூவர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். சென்ற கூட்ட அறிக்கையிலே இருந்து எழுந்த ஒரு விடயம், அதை பற்றியும் நான் சொல்லுகிறேன். கட்சிக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருந்தாலும் அந்த தீர்மானம் சரியான முறையிலே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டால் அது திரிவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு விதங்களிலே பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கும். ஆகையினாலே உத்தியோகபூர்வமாக கட்சி எடுத்த தீர்மானத்தை நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சென்ற பல கூட்டங்களிலே கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையிலே அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் அவருக்கு கடிதமாகவும் அறிவித்திருக்கிறோம். அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்யும்படியாக அரசியல் குழு ஒரு தீர்மானத்தை அவருக்கு அறிவித்திருந்தது. கட்சியையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் அதில் இருந்து ராஜினாமா செய்யும்படியாக அறிவித்திருந்தோம். அதில் அவர் இணங்காத காரணத்தினாலே பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்தவர் இறக்கப்பட்டிருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இன்றைய கூட்டத்திலே அந்த சென்ற கூட்ட அறிக்கைகளும் அரசியல் குழு அறிக்கைகளும் வாசிக்கப்பட்ட போது அதிலே இருந்து எழுந்த விடயங்களாக இந்த விடயம் பேசப்பட்டு இறுதியிலே சுமூகமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திரு ஸ்ரீதரனும் இணங்கி இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக, இது மட்டுமல்ல, இப்படியான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பதவி நிலையிலே இருக்கிற மூவர், அதாவது தலைவர், நிர்வாக செயலாளர், மற்றது பொருளாளர், இந்த 3 பேரும் இந்த விடயங்கள் உண்மையாக நடந்தனவா இல்லையா என்ற நிகழ்வுகள் சம்பந்தமான ஒரு திரு ஸ்ரீதரனோடு கலந்து பேசி அதனை விசாரித்து மத்திய செயற்குழுவுக்கு அறிவிப்பார்கள். அந்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை அந்த குழுவுக்கு முற்படுத்துமாறு பொதுச் செயலாளராகிய எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய கூட்டத்திலே. இன்னொரு விடயம், வடுக்கனாரி மலை சம்பந்தமான விடயம். அதிலே பாராளுமன்றத்திலே அது சம்பந்தமாக ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை, ஒரு நாள் முழுவதுமான ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை எங்களுடைய உறுப்பினர்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அது நடைமுறைப்படுத்தப்படும். வடுக்கனாரி மலை சம்பந்தமான விடயத்திலே உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவு ஒன்று இருக்கிறது. தீர்ப்பு என்று சொல்ல முடியாது என்றால் இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே ஒரு உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரதி இன்னும் எங்களுடைய கையிலே கிடைக்கவில்லை. அது கிடைத்தவுடனே அதன் அடிப்படையிலே அவர்கள் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கோரி பாராளுமன்றத்திலே அதனை விவாதிப்பார்கள் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள்
அவரோட ஏதாவது கலந்துரையாடல் ஈடுபட்டு அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் பல விமர்சனங்களை பகிரங்க வழியிலே முன்வைத்திருக்கிறோமே தவிர தனியாக அரசாங்கத்தோட இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தவில்லை. தமிழ் பேச வேண்டும் எடுத்தோடு 11 லட்சம் ரூபாய் 5 மாதத்துக்கு முடிச்சுட்டு செலவழிச்சுட்டு உங்களோட கட்சியில் அது சம்பந்தமாக ஒரு முறைப்பாடு இருக்குது. அது உள்ளூராட்சி ஆணையாளருக்கு தான் போகும். ஆளுநர் தலைமையிலே அதுக்கான முடிவை அவர்கள் எடுப்பார்கள். அது கட்சி சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீதரன் எம்பியினுடைய செயற்பாடு சொல்வாக உங்களுடைய கட்சி ஒழுக்காட்சி நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்காங்க? ஒழுக்காற்று நடவடிக்கை சம்பந்தமாக தான் பேசப்பட்டது. அதிலே ஒரு இணக்கப்பாடாக இப்படியான ஒரு பொறிமுறை ஒன்று இணங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒப்புதலோடு இதிலே நடந்தது என்ன, அப்படி அவர் செயற்பட்டாரா இல்லையா, வேறு சில குற்றச்சாட்டுகளும் உண்டு, அவை நடந்தனவா இல்லையா என்று இந்த மூவர் கொண்ட குழு அவரோடு பேசி கட்சி சார்பிலே பொதுச் செயலாளர் இந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறா அதை நான் முன்வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதா நான் முன்வைப்பேன். இந்த 3 பேரும் அதனை விசாரித்து மத்திய செயற்குழுவுக்கு அறிவிப்பார்கள். அது இப்போ என்னென்னு சொல்றது, மத்திய செயற்குழுவுக்கு அவர்கள் அறிவிப்பார்கள். யாழில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு புதிய கட்சியாக எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் குறித்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த கட்சியின் தலைவர், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் 25 மாவட்டங்களையும் இலக்காக கொண்டு எமது புதிய கட்சி தேர்தலில் களமிறங்க உள்ளது. அதற்கான வேலை திட்டங்களை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் நமது கட்சியின் முதலாவது ஊடக சந்திப்பை நடாத்தி இருக்கின்றோம் என்று தெரிவித்தார். சிதம்பரம் கருணாநிதி தலைவர் எமது தலைமுறை கட்சி. நாங்கள் கட்சியில் பல இடங்களிலே பல மக்கள் சந்திப்பு ஊடக சந்திப்புகள் ஏற்பாடு செய்திருந்தோம். முதன்முறையாக அரசியல் ரீதியாக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன். இதற்காக நான் பெருமைப்படுகிறேன். ஒரு வீர மண்ணிலே வந்து குரல் கொடுப்பதற்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு. அதற்காக முதற்கண் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா எனும் நாடு ஒரு காலத்தில் இலங்கையாக இருந்தது. அந்த இலங்கையாக இருக்கும் போது உலகத்திற்கே பெருமையை தந்தது இந்த வடக்கு மண். விவசாயம் என்றால் வடக்கு தான், வேறெங்கும் கிடையாது. ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின் அல்ல, அதற்கு முன்பாகவே 73, 74 ஆண்டுகளிலே சினிமா பண்டாரநாயக காலத்திலேயே இந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதை விட தமிழர்கள் வளர்ச்சி இடைநிறுத்தப்பட்டது. தமிழர்கள் வேகமாக வளர்ந்ததால் பயந்தார்கள் பெரும்பான்மை சமூகம் என்று தான் கூற வேண்டும். இது சமூகமாக அல்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், பெரும்பான்மை தலைவர்கள் தான் இதற்கு எதிராக செயல்பட்டார்கள். காரணம், சினிமா பண்டாரநாயக காலத்திலே வறுமை ஏற்பட்டது இந்த நாட்டில். அப்போது வெங்காயம், அரிசி, சோளம், உளுந்து போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டது வடக்கில் தான் அதிகமாக, மற்ற மாவட்டங்களிலோ மாகாணத்திலோ கிடையாது. எனவே இதை பார்த்த பெரும்பான்மை அரசியல்வாதிகள் இந்த தமிழர்கள் வளர்ந்து விடுவார்கள் என்ற தூரநோக்கு சிந்தனையோடு தமிழர்களுடைய வளர்ச்சி சற்று குறைத்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, தமிழ் அரசியல்வாதிகளும் இணைந்து செயல்பட்டார்கள். எனவே அதன் பின் வந்த அரசாங்கங்களின் ஊடாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு வந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் விடுதலை கூட்டணி என்று பல பெயர்களிலே இங்கே தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் செய்தார்கள். இருந்த போதிலும் அமைச்சர் பதவி கூட கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது மஹிந்த ராஜபக்சேவின் ஊடாக, சந்திரிகாவின் ஊடாக, டக்ளஸ் தேவானந்தா, அதுபோல் அங்கஜன் போன்றோர் அமைச்சு பதவிகளை பெற்றார்கள். அவர்கள் சேவை செய்யாமல் அல்ல, சேவை செய்த விதங்கள் சற்று பிழையாகவும் முரணாகவும் இருக்கின்றது. தனி மனிதனுடைய வளர்ச்சியை நீங்கள் வளர்வதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்களே, ஆனால் அரசாங்கத்தில் மக்கள் எதுவும் கேட்க தேவையில்லை. அரசாங்கத்துடைய தொழில் என்ன? வீடு கட்டி கொடுப்பது, வீதி அமைத்தல், புனரமைப்பு அல்லது புதிய பாதைகள் அமைத்தல், மின்சாரம், கல்வி, சுகாதாரம், இவைதான் அரசாங்கத்துடைய செயல். எனவே அதைத்தான் மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை விட்டு எதற்கெடுத்தாலும் அரசாங்கம் செய்யவில்லை என்பது குறை கூறக்கூடாது யாரும். இதற்கு காரணம் யார்? தமிழ் அரசியல்வாதிகள். தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்துவது எப்படி என்று எவருக்காவது தெரியுமா? இதுவரை செய்திருக்கிறீர்களா? கிடையாது.
பீஸ் கட்டெடுத்தால் கொழும்பிலிருந்து வருகின்றது அல்லது கண்டியிலிருந்து வருகின்றது. தகரம் கண்டி கொழும்பிலிருந்து வருகிறது. வீடுகளுக்கு காணிகளை நாம் முள்ளு கம்பி அடிக்கின்றோம். முட்கம்பி இவைகள் எங்கே வருகின்ற எல்லாம் வெளி பிரதேசம் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்றது. எனவே இந்த மாவட்டம் அல்லது இந்த மாகாணம் வளர்ச்சியடைய வேண்டுமாக இருந்தால் மிக சிறந்த வேலை என்ன? இவ்வாறானவை இப்பிரதேசத்திலே உற்பத்தி செய்யப்பட வேண்டும். தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். இதுவரை காலம் ஏதாவது ஒரு அமைச்சராவது இப்படி பேசியிருக்கின்றாரா? பேச மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தேவை? நீங்கள் வறுமையிலே இருக்க வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும், இதனூடாக அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். அரசியலிலே நாட்காலிக்காக போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து யுத்தம் முடிவடையும் வரை பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற சுமந்திரன் பல ஊடகங்களில் தெரிவித்தார், மிக தெளிவாக தெரிவித்தார், நாங்கள் யுத்தம் செய்பவர்களுக்கு நாங்கள் விரும்பவில்லை என்று. ஆனால் இப்போது தேர்தல் காலத்தில் தேர்தலில் தோல்வியடைந்த பின்பு மாகாண சபையிலே முதலமைச்சர் நாட்காலிக்கு ஆசைப்பட்டு கோழைத்தனமாக போராளிகளை வைத்து கிளிநொச்சியிலே கூட்டம் நடத்துகின்றார். எனவே இவை கேவலமான ஒரு செயலாகவே நான் கருதுகிறேன். நாங்கள் விடுதலை புலிகளும் அல்ல, விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்களும் அல்ல, எதிரானவர்களும் அல்ல. ஆனால் பிரபாகரனுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். காரணம், அது சரிபிழை என்பது இரண்டாவது விடயம். ஆரம்பிக்கப்பட்டு எதிரோ அதில் தான் அவர் கடைசியில் முடித்தார். ஒரு ஆண்மகனாக செயல்பட்டார். மற்ற இயக்கங்களும் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மண்ணின் விடுதலைக்காக என்று கூறினார்கள். ஆனால் இடையிலே என்ன செய்தார்கள்? தங்களுடைய வசதி வாய்ப்புக்காக அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு இன்னலா துன்பத்தையும் துரோகத்தையும் செய்தார்கள். ஆனால் ஒருபுறம் கவலையாக இருக்கின்றது, EPRLF, ENDLF, டெலோ பிளட் போன்ற இயக்கங்களுக்கு இந்த வடபகுதி மக்கள் வாக்களிப்பது மிக வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்பகுதியிலே நான் 89ஆம் ஆண்டு வவுனியாவில் வந்திருந்தேன். யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கேன். நான் யாழ்ப்பாணத்துக்கும் வந்தேன், புதிதானவன் அல்ல, தெரிந்து கொள்ளுங்கள் அனைவரும். அக்காலகட்டத்திலே இவர்கள் தான் வீடுகள் வந்து பலாத்காரம் இளைஞர்களை கைது செய்து கொண்டு போனார்கள். என்னுடைய இந்த 2 கண்களால் நான் பார்த்தேன். யாரும் இல்லை என்று கூற முடியாது. ஆனால் இவ்வாறான கொலைகார கூட்டம், கொள்ளையடித்த கூட்டம், மக்களை அழித்த கூட்டம், காட்டிக் கொடுத்த கூட்டத்திற்கு நீங்கள் வாக்களிப்பது மிக வேதனையாக இருக்கின்றது. இராணுவம் அளித்தது உண்மைதான். இராணுவம் தென்பகுதியில் இருந்த சிங்கள இளைஞர்கள் இராணுவத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு எப்படி தெரியும் வடக்கிளை விடுதலை புலிகள் சார்பானவர்கள் அல்லது ஆதரவாளர்கள் அல்லது விடுதலை புலிகள் என்று எப்படி அவர்களுக்கு தெரியும்? காட்டிக் கொடுத்தது EPRLF, ENDLF, டெலோ பிளாட் இவர்கள் தான் காட்டிக் கொடுத்தார்கள். எனவே இந்த காட்டிக் கொடுத்த கூட்டத்திற்கும் நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள். இது மனவேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்கள் வாக்களியுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணக்காட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இன்று காலை 10:30 மணியளவில் மணக்காட்டு பாடசாலை முன்பாக உணர்வு ரீதியாக இடம்பெற்றது. குறித்த நிகழ்வின் ஆரம்பத்தில் மணக்காடு பங்குத்தந்தை அவர்களால் விசேட வழிபாடு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பருத்தித்துறை பிரதேச சபையின் உறுப்பினர் அகஸ்டின் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் ஈகை சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இறுதிப் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கும் உறவுகளுக்காக அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலி இடம்பெற்றது. தொடர்ந்து தமிழின படுகொலையை ஞாபகப்படுத்தும் முகமாக உப்பு கஞ்சி வழங்கப்பட்டது. இந்நினைவேந்தல் நிகழ்வில் மதகுருமார்கள், புலம்பெயர் மக்கள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள், பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் அகஸ்டின் மற்றும் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜியோகோவி, குடத்தனை கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ரெஜி என்று பலர் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு பகுதிகளில் நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதற்கமைய மதுபான சாலைகள் உட்பட வர்த்தக நிலையங்களை மூடி நினைவேந்தல் நிகழ்வினை சிறப்புற வழங்குவதற்கு ஒத்தாசை வழங்குமாறு கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கத்தினர் அறைகூவல் விடுத்துள்ளனர். மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், குறிப்பாக மதுபான சாலைகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என வர்த்தக சங்கத்தினர் வாயிலாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தினர் சார்பாகவும் கேட்டுக் கொள்கின்றோம். அத்துடன் வடக்கு கிழக்கில் அனைத்து வர்த்தகர்களும் பூரண ஆதரவை வழங்க வேண்டும். கடந்த 2009ஆம் ஆண்டு இதேபோன்ற ஒரு நாளில் வலியை சுமந்து அந்த மக்களுக்கான ஒரு ஆதரவை தெரிவிக்க வேண்டும். 17 ஆண்டுகள் கடந்து எமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை புத்த சாசன அமைச்சின் கீழ் கொண்டு வந்தமை திட்டமிட்டு தமிழின அழிப்பின் ஒரு அங்கமே என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அதில் மேலும் குறிப்பிடுகையில், வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு என கலாச்சார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற பேரினவாத எண்ணமே இந்த அமைச்சரவை முடிவுக்கு பின்னால் உள்ளது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் மத மற்றும் கலாச்சார அடையாளங்களை அளிப்பதில் புத்த சாசன அமைச்சே பிரதான பங்கு வகிக்கின்றது. அவ்வாறான ஒரு அமைச்சின் கீழ் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை உள்வாங்கியது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு கடந்த கால அரசுகளை விடவும் மிக மோசமான முறையில் தமிழின அழிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. தமிழ் மக்களின் தனித்துவத்தை பறைசாற்றும் கலாச்சார விழுமியங்களை தெரிவுபடுத்தும் இந்த முயற்சியை தமிழ் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயத்துறையை மேம்படுத்துவதில் மத்திய மாகாண மன்ற நிர்வாக வேறுபாடுகளின்றி நாம் அனைவரும் பொதுமக்களின் நலன் கருதி ஒரே திசையில் பயணிக்க வேண்டும். வடக்கின் விவசாயிகளும் மாகாண அதிகாரிகளும் எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கமநல சேவைகள் திணைக்களம் வழங்கியுள்ள நேர்மறையான இணக்கப்பாடுகள் எமது மாகாண விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க நேற்று முன்தினம் வருகை தந்திருந்தார். இதற்கமைவாக ஆளுநர் செயலகத்தில் வடக்கின் விவசாய மேம்பாடு மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தின் பிரதான வாழ்வாதாரம் விவசாயம் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் 2 மாதங்களுக்கு முன்னர் விவசாய திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துடன் முன்னெடுத்த கலந்துரையாடலின் தொடர்ச்சியாகவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட குளங்கள் மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் கடந்த டிட்வா பேரிடரின் போது அவை பாதிப்புகளை எதிர்கொண்டமையை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் 2012ஆம் ஆண்டு வனவள திணைக்களம் கூகுள் வரைபட உதவியுடன் கமநல சேவைகள் குளங்களை தமதாக்கிக் கொண்டவை மற்றும் கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் உபர்நீர் தடுப்பணைகள் இன்மையினால் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டு உற்பத்தி குறைவடைதல் போன்ற பிரச்சினைகளையும் ஆளுநர் ஆணையாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். வடக்குக்கு தேவையான நெல் களஞ்சியங்கள், நெல்லை உலரவிடும் தளங்கள் மற்றும் இயந்திரங்களின் அவசியம் குறித்தும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் வடக்கின் விவசாய மேம்பாடு தொடர்பில் ஆராய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக ஆளுநருக்கு தனது நன்றிகளை தெரிவித்தார். நெல் மற்றும் சின்ன வெங்காய உற்பத்தியில் வடக்கு மாகாணத்தின் பாரிய பங்களிப்பை பாராட்டிய அவர் மாகாணத்தில் உள்ள 2000 சிறிய குளங்கள் தொடர்பில் தமது திணைக்களம் முழு கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இக்கலந்துரையாடலின் போது வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளரால் விசேட செயற்திட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஆராயப்பட வேண்டிய விடயங்கள் அடங்கிய விரிவான ஆவணம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறிப்பாக விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஆரம்ப கலந்துரையாடலுக்கு மாத்திரம் மாகாண அதிகாரிகளை அளிக்காது குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மாகாண நிர்வாகத்துடனும் அதன் முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மேலும் விவசாய அமைச்சின் செயலாளரால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இக்கூட்டத்தில் ஆழமாக ஆராயப்பட்டது. கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆளுகையில் உள்ள குளங்களில் மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கையளிக்கக்கூடிய குளங்களை மாவட்ட செயலாளர்கள் ஊடாக அடையாளப்படுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியுடன் தமக்கு அனுப்புமாறும் அவற்றை கையளிக்க தயார் என்றும் ஆணையாளர் நாயகம் உறுதியளித்தார். நெல் பயிர் தொடர்பான விவரங்கள் திரட்டப்பட்டதை போன்று ஏனைய பயிர்களுக்குமான விவசாய தரவுகளை திரட்டும் புதிய அணுகுமுறைக்கு ஆணையாளர் பூரண ஆதரவை வெளியிட்டார். நெல்லுக்கு மாத்திரமன்றி மாற்று பயிர்களுக்கும் சந்தை விலையை விட குறைந்த விலையில் அரசு மானியத்துடன் உரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக தெரிவித்தார். மாகாணத்துக்கு உரித்தான விசேட பணப்பயிர்களையும் இலவச பயிர் காப்புறுதி திட்டத்துக்குள் உள்வாங்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. விவசாய வீதிகளை அமைப்பது தொடர்பில் தேசிய திட்டமிடல் திணைக்களத்திடம் விசேட கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது என்று ஆணையாளர் தெரிவிப்படுத்தினார். அத்துடன் விவசாய அமைப்புகளை அனைத்து செயல்பாடுகளிலும் உள்வாங்குதல் மற்றும் யாழ்ப்பாணத்தில் வடிகால் அமைப்புகளை சீரமைக்கும் திட்டம் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. மாவட்ட மட்டத்திலான பிரச்சினைகளும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டன. டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களில் மண் நிலகை செய்வதற்கான சுற்றறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் மன்னார் மாவட்ட செயலாளரின் கோரிக்கைக்கு ஆணையாளர் பதிலளித்தார். யாழ்ப்பாணத்தில் இந்திய அரசால் வழங்கப்பட்ட உழவு இயந்திரங்கள் தொடர்பான சிக்கல்களுக்கும் முல்லைத்தீவில் வனவள திணைக்களத்தின் பிடியில் உள்ள வயல் நிலங்கள் குறித்தும் துரித கவனம் செலுத்த இணக்கம் காணப்பட்டது. முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு பருத்தித்துறை சுப்பர்மேடம் பகுதியில் கட்டப்பட்டிருந்த நினைவு பதாகையை போலீசாரால் பலவந்தமாக அகற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்ற நிலையில் அதனை கேட்க சென்ற இளைஞரையும் போலீசார் அச்சுறுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்
சுப்பர்மடம் பகுதியில் எதிர்வரும் 18ஆம் தேதி நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுக்க அப்பகுதி மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்காக பாலச்சந்திரன் மற்றும் இசைப்பிரியா ஆகியோரின் உருவப்படங்கள் தாங்கிய மே 18 இனத்தின் பலி, மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகை ஒன்றினை மக்கள் கட்டியிருந்தனர். நேற்று காலை சிவில் உடையில் அங்கு வந்த பருத்தித்துறை போலீசார் திடீரென அந்த பதாகையை அறுத்து எடுத்து சென்றுள்ளனர். பதாகை அகற்றப்பட்டது குறித்து கேள்வி எழுப்ப சென்ற அப்பகுதி இளைஞரை உனக்கு எதிராக வழக்கு தொடருவோம் என்று போலீசார் கடுமையாக அச்சுறுத்தியுள்ளனர். அத்துடன் அந்த இளைஞரின் பெயர் மற்றும் விவரங்களை போலீசார் பலவந்தமாக பெற்றுக் கொண்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை வலயத்தில் ஆங்காங்கே கட்டப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பான பதாதைகளை உடனடியாக அகற்றுமாறு போலீசார் தொடர்ச்சியாக கடும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் என்று மக்கள் விசனம் தெரிவித்தனர். நினைவேந்தல் வாரத்தில் போலீசாரின் இத்தகைய நடவடிக்கைகள் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் கோவிட்-19 தொற்றின் போது டிரெபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் இறக்குமதியில் நடந்த மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை நடத்த தீர்மானித்துள்ளது. குறித்த மோசடி தொடர்பில் கோட்டாபயவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர்களின் பெயர்கள் கூட குறிப்பிடப்பட்ட நிலையில் இது தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. சமீபத்தில் நாடாளுமன்றத்திலும் இவ்விடயம் பேசப்பட்டது. பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றினூடாக ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகளை இறக்குமதி செய்ததில் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடு தொடர்பிலே விசாரணை நடத்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. மகேன் டிராடட் அமைப்பின் சஞ்சிய மகவத என்பவரினால் 2024 12/19 தேதி செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு ஏற்பவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சஞ்சிய மகவதவுக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை தனது சமூக வலைதள பதிவிலே இதை குறிப்பிட்டிருக்கின்றார். 3.1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆன்டிஜென் கருவிகளை இறக்குமதி செய்ததில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாடு செய்ததற்காக நீங்கள் ஏதும் அசௌகரியங்களுக்கு அல்லது இன்னல்களுக்கு உள்ளானால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அவசர தொலைபேசிக்கு அறிய தருமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நடந்த ஊழல்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஏர்பஸ் கொள்வனவில் நடந்த மோசடி தொடர்பில் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் தயாரிக்கப்பட்ட இந்த சட்டம் மூலம் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்கு பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கும் அது தொடர்பான அல்லது அதற்கு அனுகூலமான விடயங்களுக்கான ஏற்பாடுகளை வழங்குவதற்காகவும் இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்கும் சட்டம் என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சட்ட மூலத்தின் மூலம் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி முடிவுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாள் முதல் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவியை வகிப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுடன் அந்த பதவியை வகிக்கும் நபர் ஆயுதப்படைகளில் அவர் சார்ந்த சேவை பிரிவிற்கு மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டம் நடைமுறைக்கு வருவதோடு பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அலுவலகத்துக்கு சொந்தமான அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களும் பாதுகாப்பு விடயம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அமைச்சரின் அமைச்சகத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என அந்த சட்ட மூலத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் புதிய வரி விதிப்பு காரணமாக வாகனங்களின் விலைகள் 150% அதிகரிக்கும் என்று பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜயந்த தெரிவித்துள்ளார். இந்த வரி அதிகரிப்பானது பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணவும் வெளிநாட்டு கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைக்கவும் தற்காலிகமாக 3 மாதங்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டுள்ள ஒரு கூடுதல் கட்டணம் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே தனிப்பட்ட பாவனைக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருப்பவர்கள் முடிந்தவரை அதனை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறும் கேட்டுக் கொண்டார். தற்போது வாகன இறக்குமதிக்கான வரி 130% உள்ள நிலையில் புதிய திருத்தம் குறித்து பொதுமக்களிடையே தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளதாக அனில் ஜயந்த சுட்டிக்காட்டினார். மேலும் 2026 மே 15ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் திறக்கப்பட்ட கடன் கடிதங்களின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்த புதிய வரி பொருந்தாது என்றும் அவை பழைய வரி வீதத்தின்படியே மதிப்பிடப்படும் என்றும் தெளிவுபடுத்தினர். வரவிருக்கும் நாட்களில் வாகனங்களின் விலைகள் உயரும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அவசரமாக வாகனங்களை கொள்வனவு செய்ய தேவையில்லை. இவ்வாறான வதந்திகளை சிலர் தங்களின் வியாபார உத்தியாக பயன்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். அத்துடன் மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு இந்த தற்காலிக வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
தமிழின அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் நினைவின் வழியே இனத்தின் வரலாற்றை காக்கும் ஒரு சின்னமாக சிட்னியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இன்று திறக்கப்பட்டுள்ளது. இனப்படுகொலைக்கு இலக்கான தாயக தமிழ் மக்களின் நினைவாகவும் அவர்களின் நினைவு நாட்களில் மலர் தூவி வணக்கம் செலுத்துவதற்கும் சிட்னி நகரில் நிரந்தர தமிழர் நினைவு தூவி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. தமிழர் இன அழிப்பு நினைவு தூவி திறப்பு விழா இன்று காலை 9:45 மணிக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஹம்பர்லேண்ட் நகர சபை முதல்வர் பங்கேற்று நினைவு தூவியை திறந்து வைத்தார். சிட்னியில் உள்ள பென்டில் ஹில் சிவிக் பார்க் பொது இடத்தில் ஹம்பர்லேண்ட் நகரசபையின் ஆதரவுடன் இந்த நினைவு தூவி நிறுவப்பட்டுள்ளது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சிட்னி அமைப்பின் ஏற்பாட்டில் சிட்னியில் உள்ள அனைத்து தமிழர் அமைப்புகளின் ஒத்துழைப்போடும் இந்த தூவி நிறுவப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உருவாக்கப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி வெறும் கற்களாலும் சிலைகளாலுமான ஒரு கட்டமைப்பு அல்ல. அது தமிழர் இனத்தின் துயர வரலாறு, போராட்ட நினைவு, இன அழிப்பு வேதனை மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான அழைப்பின் அடையாளமாக திகழ்கின்றது. உலகம் முழுவதும் பரவி வாழும் ஈழத் தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு புவியியல் இடம் மட்டுமல்ல, அது அழிக்கப்பட்ட உயிர்களின் சாட்சியமும் மறக்க முடியாத வரலாற்று காயமும் ஆகும். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கே மக்கள் வாக்களித்து பதவியில் அமர்த்தும் நிலைக்கு தள்ளியுள்ளனர் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான இறுதி ஆயத்தங்கள் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவதை அறிவோம். இது வரும் நிகழ்வு அல்ல என்பதும் நமக்கு தெரியும். இது எமது வழிகளுக்கான அரசியல் காட்டி, மக்களின் அரசியல் வலிமையையும் அதற்கான மக்கள் திரட்சியையும் உலகிற்கு காட்டி நிற்கும் மக்கள் தளம். ஆனால் அரசியல் வலி சுமந்து 17வது ஆண்டினை தொட்டு நிற்கின்ற வேளை நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? அந்த அரசியல் திசையை நோக்கி பயணிக்கின்றோம். அரசியல் வலி சுமக்கும் ஒரு இனமாக மக்கள் அரசியலை பலமடைய செய்வதற்கும் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக மக்கள் பலத்தை எந்த அளவுக்கு காட்டியுள்ளோம். இதற்கான விடை தேடுகின்ற போதுதான் வருடத்தில் நாம் நேற்றுகின்ற சுடர் தியாகிகளுக்கு கௌரவமாகவும் அரசியல் எதிரிகளுக்கு அரசியல் விழிப்பையும் ஏற்படுத்தும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை எமது விடயத்தில் தோல்வி கண்ட அமைப்பாக தெரிந்த போதிலும் அவர்கள் அங்கு செல்வதை புனித யாத்திரையாக்கி ஒவ்வொரு வருடமும் பயணிக்கின்றனர். ஐநா மனித உரிமை பேரவைக்கு கடிதம் எழுதுவதிலும் இதே நிலையை தொடர்கின்றது. கடந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் தொடங்கி அண்மையில் வடக்கு கிழக்கு ஆயர்களின் முயற்சி, தமிழ் சட்டத்தரணிகளின் முயற்சி எல்லாமே தோல்வியாகவே நாம் காண்கின்றோம். எமது அரசியல் விடயத்திலும் சர்வஜன ராஜதந்திரிகளை கையாள்வதிலும் நாம் இருளில் நடப்பதாக தெரிகின்றது. அவர்கள் எமக்கு பாடம் சொல்லும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள், மாவீரர் தின நிகழ்வுகள் எல்லாம் கோவில் திருவிழாக்களாகியுள்ளதாகவே பலர் கருதுகின்றனர். திருவிழாக்கள் உபயக்காரர்களைப் போல ஒழுங்கமைப்பாளர்கள் அவற்றை தமது அடையாளத்துக்கான காட்சிகளாக்கி மக்களின் உணர்வுகளை தூண்டி அவர்களை போத நிலைக்கு தள்ளுவதே என்னவென்று சொல்வது? கடந்த 17 ஆண்டுகளாக தமிழர் தாயக அரசியலை மக்கள் மயப்படுத்தி பலமடியச் செய்வதில் பெரும்பாலான அரசியல் தலைமைகள் அரசியல் தடம் புரண்டு அரசியல் அறம் விலகி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கே மக்கள் வாக்களித்து பதவியில் அமர்த்தும் நிலைக்கு தள்ளியுள்ளனர் என்றலாம். அவர்களை தமிழர்களின் குருதி தோய்ந்த நிலத்திற்கு அழைத்து வந்து செங்கம்பலம் விரித்து மேலதாளராகத்தோடு வேடைக்கு அழைத்து செல்வதோடு நின்று விடாது செல்வி எடுத்து மகளும் தலைமுறையினரும் உருவாகியுள்ளமைக்கு நாமே காரணம் என சிந்திக்காதும் உள்ளனர். இதுவே எமது அரசியல் அவலம். இது இவ்வாறு இருக்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தில் பகிரப்படும் கஞ்சியில் சுவை தேடும் கூட்டமும் உருவாகியுள்ளதோடு சுவையூட்டுவோரும் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.